பிக் பாஸ் ஃபேம் மகத்துக்கும் அவரோட நீண்ட நாள் காதலியான மிஸ்ரா பிராச்சிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இது அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மங்காத்தா படத்து மூலம் அறிமுகமானவர் தான் மகத். இவர் ஒரு சில தமிழ் படங்களில் தான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ மங்காத்தா மூலம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு படங்களில் நடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அப்புறமா பிக் பாஸ் 2ல் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். பிக் பாஸ் 2ல் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா இவர் ஃபேமஸ் ஆனார். இவர் பிக் பாஸ் 2ல் இருக்கும்போதே இவரோட லவர் பற்றி சொல்லிட்டாரு. இவங்களோட லவர் பேர் மிஸ்ரா பிராச்சி. இவங்க முன்னாள் மிஸ் இந்தியா. இவங்களோட சொந்த பிளேஸ் துபாய். இவங்க துபாயை சேர்ந்தவங்க. இவங்க மாடலிங் மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களும் மகத்தும் ரொம்ப நாள் காதலிச்சு வந்தாங்க. இப்போ கடைசியில் இவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. மகத் சிம்புவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிம்புவோட எல்லா படத்துலையுமே இவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிடுவார். சிம்பு நடித்த வல்லவன், காளை, AAA, வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு நிறைய படத்தில் இவர் சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோலில் பண்ணிகிட்ருப்பார். மகத் இப்போ கரண்ட்டாக என்ன படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படத்துலையும், கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இதில் பிக் பாஸ் மூலம் இன்னொரு ஃபேமஸான ஐஸ்வர்யா தத்தா கூட இவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மகத் சவுத் இந்தியாவை சேர்ந்தவர். பிராச்சி நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. அதனால் 2 முறையிலையுமே இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பிரபலமான ஹரிஷ் கல்யாண் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. வேறு சில பிரபலங்களும் இவங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இவங்களோட கல்யாணம் இந்த வருஷம் இறுதி அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏற்கனவே இவர் 2 படத்தில் கமிட் ஆனதுனால அந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.